பிபி மட்டும் செக் பண்ணி பாத்தீங்கன்னா வச்சுக்க, இப்போ எனக்கு அசால்ட்டா 1600 இருக்கும். இப்போ உங்க பையனை வச்சு நீங்க போடுற வீடியோஸ் தான் அதிகமா ரீச் ஆகுது. மோசமான ஆளுங்க. 3 வயசு ஆகுது அவனுக்கு. கடவுள் இப்படிதான் படிச்சிரு. அது இருக்கிறான் பாரு ஒருத்தன் மரகாணத்துல, அவனுக்கு படையும் இந்த குழந்தைய தள்ளி விடு, அவனை விடவே கூடாது. அநியாயம் பண்ணுவோம். செகண்ட் டெலிவரி ஆகும். 2வது பையன் பிறந்ததுன்னா நானே சூசைட் பண்ணிப்போம். போயிட்டு குழந்தைய 2 குழந்தையும் பார்த்து அனுப்பிச்சிடுங்க. பைக்கில் போயினே இருப்பேன். சாக்கி அப்படின்னு கேட்பான். வரும்போது சாப்பிடலான்னே வாங்கிக்கிற மாட்டேன்னு கொடுப்போம். பைக்கில் ஏறி நின்று அடிப்போம். ரோடு ஃபுல்லாக சிரிப்பாங்க. எல்லாரும் பார்த்து அசால்ட்டாக சொல்லுவாங்க. அது கூட சமாளிக்க முடியாது அவங்களால. ஆமாம், ஒரு 1000 குத்துனா குத்தலாம் மனசு மூஞ்சில. வருமா விளையாட்டி கிடக்கத்த பாருமா மானாவரியா தலை தொங்குதுமா. எங்கள் அப்பா வயசானவர், அவர் அப்படியே வாயை குழந்தை தூங்கினேருந்து சொம்ப எடுத்துன்னு போயிட்டு மூக்கில் தண்ணியை ஊற்றி நான் பயங்கர சீரியஸ் ஆகி ஒரு நைட்டில் அப்பா கட்டி நழுவேன். லைட்டை போடுறோம். சுற்றி பக்கத்தில் குட்டி சாத்தா மாதிரி நின்று தாத்தா. எங்கள் ஊரில் தான் மரக்காணத்தில் எடுத்தாங்க, சுறா எடுத்தாங்க. வடிவேல் ஸ்டார் பேக் சைடில் தான் நின்றுருப்பேன் நான். ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் வந்த ஃபர்ஸ்ட் படமே சுறா தான். தளபதியோடைய லாஸ்ட் படத்தில் நான் இருந்தால் நல்லா இருக்கேன் ஜாலியாக. இப்போ எத்தனை படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க? நிறைய படத்தில். ஹரிதாஸ், மாநாடு, எல்லா வேலைக்கும் போயிருக்கேன். ஆந்திரா கிளப்பில் சர்வர் வேலை மாதிரி பார்த்துருக்காங்க. இங்கெல்லாம் வந்து ஊபர் ரேபிடோலாம் ஓட்டு இருந்தேன் சென்னையில் வந்து. சென்னையில் ரேபிடோ ஊபர்லாம் ஓட்டும் போது பயங்கரமாக நைட்லலாம் அழுவேன். இடுப்புலாம் ஒலிக்கும். எல்லாமே சினிமாக்காக தான். நான் இருக்கிற நிலைமையில ஒரு நாள் கூட வீடியோ போட மாட்டாங்க வேறு யாருன்னா இருந்தாங்கன்னா. குழந்தை ஒரு பக்கம், வீட்டில் கொஞ்சம் கஷ்டம், அப்பா அம்மா வயசானவங்க, நிறைய பிரச்சனை தான் இருக்குது. கொஞ்சம் கடன் கொஞ்சம் இருக்குது. எல்லாம் நான் தான் பார்க்கணும். அதை தாண்டி வீடியோஸ் போட்டு மக்களை போட்டு தான் ஆகணும். ஆமாம், வேறு வழியே இல்லையே. எங்கள் அம்மா என்னால் பயங்கரமான கடன்காரன் ஆகிட்டாங்க. சினிமாவில் பயங்கரமாக கடன் அது இதுன்னு ரொம்ப ஆயிடுச்சு. அப்பயே நான் விடவே இல்லை. நம்ம தூங்கும் போதெல்லாம் சினிமா சினிமா சினிமா. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் மாதிரி கேவலமாக இலக்காரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் கண்டிப்பாக நான் வந்துடுவேன். என் டேலண்ட் எனக்கு, அவன் டேலண்ட் அவனுக்கு என்னன்னு தெரியும். வணக்கம் சந்தோஷ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சந்தோஷ் எங்களுக்கு எப்படி தெரியும்னா இன்ஸ்டாகிராம் வந்து தான், அதுதான் சொல்லணும். உங்களுடைய இன்னொன்று வந்து உங்களுடைய வீடியோஸ் நிறைய பேர் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க சோஷியல் மீடியாலலாம். அதுலேருந்து தான் அவங்கள பற்றி எங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஊரில் இருக்கவங்களா இருக்கட்டும், உங்களுடைய குழந்தைய வச்சு, உங்கள் அக்கா பசங்களை வச்செல்லாம் வீடியோஸ் பண்ணுறீங்க. பட் பர்சனலாக சந்தோஷ் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. அதுக்கான இன்டர்வியூவாக தான் இது இருக்கும். கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு வந்து தாய்மண்ணே சந்தோஷ் அப்படின்றது தான் உங்களுடைய ஐடி நேம். ஆமாம். அதுக்கான காரணம் என்ன? அங்கேருந்து சொல்லுங்கள். தாய்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். தாய் பிடிக்காதவங்க யாரும் இல்லை. அப்புறம் மண் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏ ரஹ்மான் சாங், தாய் மண்ணே வணக்கம். அது சின்ன வயசுலேருந்து கேட்டு அதனால தாய் மண்ணே சந்தோஷம் அப்படியே வச்சுக்கேன். அந்த பாட்டும் எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்கும். தாயும் ரொம்ப முக்கியம், மண்ணும் முக்கியம் வச்சு விட்டேன். அப்படியே மானாவரி ஆகிட்டாயிடுச்சு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மானாவரியாக தான் உங்கள் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அது ஒரு 100 பேர் வந்து வாழ்க்கையே மானாவரியாக தானே போயினது எல்லாருக்கும். மானாவரியா. அந்த மானாவரியாவுக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல முடியுமா? இஷ்டம் போல சுற்றின்னு இருக்கிறது அந்த மாதிரி தான். அது வந்து உங்களுடைய பேச்சு வழக்கில் எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணுற? ஆமாம், கண்டிப்பாக. நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தான் கண்டுபிடிச்சோம்லாம் இல்லை, அதை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீடியோவில் அதை போடும்போது அது ட்ரெண்ட் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களை பற்றி பர்சனலாக சொல்லுங்கள் சந்தோஷ். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னை பற்றி பர்சனலாக சொன்னால் ரொம்ப கேவலமாக இருக்குது. பிறந்த ஒரு இடத்துல பிறந்தேன், ஏதோ சுற்றி சுற்றி வந்துன்னே இருந்தேன். அப்பா அம்மா கொஞ்சம் வயசானவங்க. அப்படியே போயிட்டு அம்மா ஊர், அப்புறம் இந்த பக்கம் சென்னை, திருப்பி அந்த பக்கம் போகிறது, அம்மா வீட்டுக்கு போகிறது, அங்கே போய்ட்டு ஒரு 2 வருஷம் படிக்கிறது மாதிரி. அப்புறம் காலேஜ் இங்கே தான் பல்லாவரம் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன். ஆனால் நீங்கள் பிறந்ததெல்லாம் சென்னையில் தான்? சென்னையில் தான் பிறந்தது, தண்டையார்பேட். என்ன படிச்சிருக்கீங்க? அசால்ட்டாக சொல்லிடலாங்க. சொல்லுங்கள், நீங்களே சொல்லிடலாம். இன்ஜினியரிங்கா? எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். ஓகே. பல்லாவரம் வேல்ஸ் யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் சேர்த்துட்டாங்க. உடம்பாக்கம் போகிறது, இங்கே போகிறது, அங்கே போகிறது. ஆமாம், படித்தேன். காலேஜுக்கு போனேன், படித்தேன். நம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தானே படிக்க முடியும். ஃபைனலாக அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அப்போ சினிமா வாய்ப்பு தேடிட்டு இருந்தீங்களா படிக்கும் போதும்?
அப்போவே நான் தான் சொல்கிறேன், எங்கள் ஊரில் தான் மரக்காணத்தில் எடுத்தாங்க, சுறா எடுத்தாங்க. வடிவேல் சார் பேக் சைடில் தான் நின்றுருப்பேன் நான். ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் வந்த ஃபஸ்ட்டு படமே சுறா தான். தளபதியோடைய லாஸ்ட் படத்தில் நான் இருந்தா நல்லா இருக்கேன் ஜாலியாக. இப்போ எத்தனை படத்துல நீங்கள் நடிச்சிருக்கீங்க? நிறைய படத்தில். அது ஹரிதாஸ், மாநாடு, கும்பலோட கும்பல் ஓடுன்னு இருப்பேன். அதுக்கப்புறம் டேக் டைவர்ஷன் ஒரு படம் ஜான் விஜய் சார் கூட. அப்புறம் குடி மகான்னு ஒரு படம் தோணுதுங்க. ஆனால் இப்போ நீங்கள் படிப்பு முடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறமாவது வந்து முழு நேரமாக நான் இந்த சினிமாக்குள்ளே போகணுன்ற ஆர்வத்தோட ஏதாவது சினிமா தாங்க விடவே இல்லையே நான். பயங்கரமாக எங்கள் அம்மா என்னால் பயங்கரமான கடன்காரன் ஆகிட்டாங்க. அங்கே எங்கே கடன் வாங்குறது, நம்ம வேலைக்கு போனால் தானே நம்ம வீட்டில் கரெக்டாக இருக்கும். இந்த சினிமாவில் பயங்கரமாக கடன் அது இதுன்னு ரொம்ப ஆயிடுச்சு. அப்பயும் நான் விடவே இல்லை. நம்ம தூங்கும்போதெல்லாம் சினிமா 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 சினிமா. ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் மாதிரி கேவலமாக இலக்காரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிச்சுனே போயிடுவேன். செத்திங்கிற நீங்களாம் நினச்சிங்க மனசில். ஏன்னா எனக்கு தெரியும் கண்டிப்பாக நான் வந்துடுவேன், என் டேலண்ட் எனக்கு. அவன் டேலண்ட் அவனுக்கு என்னன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி விடவே இல்லை. அப்புறம் இன்ஸ்டாவில் அப்படியே போயிட்டு இங்கெல்லாம் வந்து ஊபர் ரேபிட்டோலாம் ஓட்டு இருந்தேன் சென்னையில் வந்து. சென்னையிலே போன வருஷம் தான், அதிகமாகலாம் இல்லை. அப்புறம் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டா அப்படியே வீடியோ போட்டு இருந்தேன். ஆனால் எப்போ அந்த முடிவு வந்தது நம்ம இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணலாம், நம்மளுடைய திறமையை அங்கே காட்டலாம்? நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபேஸ்புக் யூடியூப்பில் தான் நான் அதிகமாக பண்ணுவேன். அப்புறம் நம்ம தம்பி ஒருத்தர் ஜெயராஜ்னு இருக்காப்புல, ஆனால் நீ ஏன் இன்ஸ்டாவை ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டேன், அதில் அதிகமாக வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதில் வீடியோ பண்ணிட்டே இருந்தேன். ஒரு 100K, ஒரு 80K, திருப்பி ஒரு 2K 3K அந்த மாதிரி வந்துட்டே இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ஆவரேஜாக போயிட்டே இருந்தது. திடீர்னு அப்புறம் அந்த தம்பி தான் வந்து ஒரு நாள் என்ன பண்ணால் செம மழை. அப்புறம் அவங்ககிட்ட நான் சொன்னேன், டேய் ரொம்ப நாளாக ஒரு கண்டென்ட் ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன். அதாவது சின்ன பசங்க பெரிய பசங்க சின்ன பசங்களை எப்பவுமே அடிச்சுனே இருப்பானுங்க. திடீர்னு சின்ன பசங்க கோவம் வந்து ரியாக்ஷன் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபேஸ் மாறிடும். அது மாதிரி ஃபன்னாக எடுக்கலாம் மாட்டான் ஜாலியாக அப்படின்னு சொன்னோடனே சரி நான் பண்ணலாம்ண்ணா அப்படின்னோடனே ஒரு 60-70 டேக் மேலே போச்சு. சிரிச்சுனே இருந்தோம். ஆமாம். அப்புறம் அதை நான் விடவே இல்லை. முடிஞ்சிச்சு, இருட்டாயிடுச்சு. மறுநாள் காலையில் ஒரு 7:30 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணுறேன். எட்டே ஆகணும், எங்கடா இருக்கிற வாடா அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி வந்து ஃபோன்லாம் கூட இருக்குது, ஆனால் விவோ வியில் ஒன்று சின்ன கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம தம்பி அஜய்னு ஒரு தம்பி இருக்கார், அவருடைய ஃபோனில் தான் வாங்கி எடுத்தேன் வீடியோ. அந்த வீடியோ எடுத்துகிட்டு சொல்லிட்டு வந்தேன், அந்த வீடியோலேருந்து தான் ஆரம்பம், 1 மில்லியன் இது எழுதி வச்சுக்கேன். நான் அதுக்கப்புறம் விட்டு நான் மறந்துட்டேன். வந்து எடுத்துகிட்டு பக்காவாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு நான் பார்க்கவே இல்லை. ஒரு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறான், ஆனால் 1 மில்லியன் தாண்டி போச்சு, நான் எங்கே இருக்கிறேன்ட்டு. பொய் சொல்லாதா அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதான். அதோட ஒரே ஒரு நாள் கூட வீடியோ நிறுத்தவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். அப்படியே போயிட்டே இருக்கு. பட் உங்களை எது என்கரேஜ் பண்ணுது நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணணும், நமக்கான வாய்ப்பாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு? ஃபாலோவர்ஸ் தான் ஃபோன் பண்ணி பயங்கரமாக பண்ணுறீங்க ப்ரோ, செம்மையாக இருக்குது. நம்ம ஒரு சோகத்தில் இருப்போம், ஃபேமிலி பிரச்சனை ஏதாவது ஒரு அந்த டைமில் இவங்க கால் பண்ணுவாங்க. மாகாப்பா ஆனந்தண்ணா இருக்காருன்னு அவங்க கால் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ அவங்களாம் கால் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, அவங்க ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க. இருந்தாலும் மதித்து ஒரு டேலண்ட்டை நம்ம வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசுவாங்க. அப்புறம் கருணாஸ் சாருடைய பையன் நம்ம கென் கருணாஸ் ஃபோன் பண்ணி பேசினார். நிறைய பேர் பேசியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு 13 வருஷமாக சினிமா துறைக்காக ஓடிட்டு இருக்கீங்க, இந்த ஒரு வரவேற்பும் உங்களை பாராட்டுறதும் எப்படி இருக்கு? ஏன்னா நமக்கு தேவையானது அதுதான். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நான் ஜெயிக்கும் போதே எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கும் போதே சினிமாவில் ஒரு இடத்துல நான் ஜெயிச்சு நிற்கணும். நம்ம பையன் வந்துட்டான், நல்லா வந்துட்டான் அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கும்போது நான் ஜெயிச்சிடணும் சினிமாவில். ஏன் நான் இந்த கல்யாணத்தை பற்றி கேட்டேன்னா, உங்களோட நிறைய வீடியோஸ் வந்து அதுதான் இருக்கும். இதுக்கப்புறம் கல்யாணம் சின்ன வயசுலலாம் வந்து ஒய்ஃப் எல்லாம் போட்டு அடிப்பாங்க. ஊரில் பார்த்துருக்கேன், குடிச்சிட்டு வந்து அடிப்பாங்க, பயங்கர சண்டைலாம் நடக்கும். ஒய்ஃபை போட்டு அடிக்கிறாங்க போகிற, எப்படி போட்டு அடிக்கிறாங்க, என்னடா பண்ணுறது, எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகும். எனக்கு கல்யாணம் ஆன பிறகு தான் தெரியுது அந்த டென்ஷன்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சி போகிறீங்க? நீங்கள் உண்மையாக அட்வைஸ் கொடுக்குறீங்கன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏங்க ரியலான வீடியோ தாங்க அதெல்லாம். அப்போ அந்த வீடியோஸும் உண்மை தானா? எல்லா வீடியோவும் உண்மை தான். ஒய்ஃப் கண்டென்ட் மட்டும் 100 கிடையாது, 200% உண்மை தான். அவ்வளோ அடி வாங்குறீங்க? செம்ம அடி. லேடிஸ் நம்ம எப்படி திருப்பி அடி முடியும்? ஒரு ரெடி அடிச்சா முடிஞ்சு போச்சு. பிரெயினில் ஏதாவது ரெக்கார்டை உடச்சிடுவாங்க. டெஸ்ட் மேட்ச்சில் 400 ரன் அடி போயிருல, அதே ஆச்சு நொடிடுவாங்க. இப்போ ரீசெண்டான வீடியோவில் கூட நீங்கள் அடி வாங்கினீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடிப்பாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க.
கொஞ்சம் தில்லான பர்சன் சொல்லிடுவாங்க இதான் நடக்குது. பட் வந்து இப்போ உங்க பையனை வச்சு நீங்க போடுற வீடியோஸ் தான் எல்லா வீடியோஸோட அதிகமா ரீச் ஆகுது. மோசமான ஆளுங்க. ஒரே ஒரு பையன் தானே? ஒரே ஒரு பையன் தான் மோசமான ஆளு. அவர் பேர் என்ன? சாய்க்கிறேன். சாய்க்கிறேன். என்ன வயசாகுது? 3 வயசு ஆகுது அவனுக்கு. இப்போ கூட பயங்கரமா பெட்டை கிழிச்சு, சின்ன ஓட்டை தான் இருந்தது, அதை ஃபுல்லாக கிழிச்சு அது உள்ளே இருக்கிற பஞ்சு எல்லாத்தையும் எடுத்து ஊஞ்சலில் போட்டு பெட்டை தூங்க வச்சுருக்கிறான் அந்த பஞ்சை அப்படின்னு. நேற்று தான் வீடியோ வச்சுருக்கேன், அப்லோட் பண்ணணும். இல்லை உண்மையாகவே இதெல்லாம் ஒரு பண்ணுறேன். ஆமாங்க, அது பண்ணிட்டு இருக்கான். அது ஏய் சந்தோ பஞ்சு தூங்குது, பஞ்சு தூங்குதா அப்படின்னு எட்டி பார்க்குறோம். பஞ்சு ஃபுல்லாக பெட்டு ஒரு பக்கம் மட்டும் சப்பையாக இருக்குது. அது அவங்க எங்கள் ஒய்ஃப் வந்து அவங்கள எதுவும் கேட்க மாட்டாங்க, பையன் என்ன தான் கேட்பாங்க. ஆனால் குழந்தைய அடிக்கிறதெல்லாம் தெரியுது. நீங்கள் நான் அடிக்க மாட்டேன், எங்கள் ஒய்ஃப் வச்சு சாத்தி கிடக்குவாங்க. கண்டிப்பாக எனக்குலாம் வந்து கடவுள் வேணும்னு இந்த மாதிரி குழந்தைய கொடுத்துருக்கு. அம்மா விடக்கூடாது, ஏன்னா நான் அந்த மாதிரி அட்டகாசம் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஆனால் அம்மா எப்போது பார்த்து சொல்கிறாங்களா நீ பண்ணாத அட்டகாசமா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்களா? சொல்லுவாங்க, உன்னோட பயங்கரமாக இருக்கான்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா வயசானவர், அவர் அப்படியே வாயை குழந்தை தூங்கினேருந்து சொம்ப எடுத்துன்னு போயிட்டு மூக்கில் தண்ணியை ஊற்றினான் நைட்டு. பயங்கர சீரியஸ் ஆகி அவருக்கு நைட்டில் அப்பா நான் மார்வழியெல்லாம் வந்துச்சான்னு சொல்லிட்டு கத்தி நழுவுறேன். லைட்டை போடுறோம், சுற்றி பக்கத்தில் குட்டி சாத்தா மாதிரி நின்று அமைதியா. தாத்தா பாவம் அப்பா நான் இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன்றாரு அவரு. அவர் தான் பாவம். எனக்கு பயந்துனே இவனுக்கு பயந்துனே கடைக்கு வந்துடுவார். எங்கள் கடைக்கு காலையில செம்மட்டி அடிப்பான். எல்லாருமே அவனுக்கு தெரிய மாட்டேது, எல்லாருமே அடிக்கிறான். இப்போ வேற இந்த பசங்க வேற அசிங்கமான ரீல்ஸ் ஒன்று போடுறானுங்க. ஸ்டார்டிங் எடுத்த உடனே ஒரு ரீல்ஸ், அந்த ரீல்ஸ் அவன் அதிகமாக பார்த்து அந்த வார்த்தையை சொல்லதான் வீட்டில் ஒருத்தர் பத்திரிக்கை வைக்க வந்தார். பத்திரிக்கை செல்லக்குட்டி பாய் போடா டா என்னது புரியலப்பா போடா அவன் திருப்பி சொல்கிறான். என்ன சந்தோஷம், என்ன இதுனா இந்த மாதிரி நான் ரீல்ஸ்னான்ட்டு அவன் திட்டும் போதெல்லாம் ஒருத்தர்கிட்டே வச்சு காட்டுவேன். இந்த ரீல்ஸ்னா இந்த ரீல்ஸ் எல்லாம் தானே நான் கிடையாது அசிங்கமாக இருக்குது. பைக்கில் போயினே இருப்பேன், கோயிலுக்கு போகலாமான்னு கூப்பிடுவான். போயிட்டே இருப்பேன், பைக்கை விட்டு போயிட்டே இருப்பேன். சாக்கி அப்படின்னு கேட்பான். வரும்போது சாப்பிட்லானோடனே வாங்கித்தர மாட்டேன்னு கொடுப்போம். பைக்கில் ஏறி நின்று அடிப்பான். ரோடு ஃபுல்லாக சிரிப்பாங்க எல்லாரும். பத்துன்னு அப்படி ஷேரிங் எட்டி உதைப்பான். பயங்கரமாக இருக்கும். அசால்ட்டாக சொல்லுவாங்க. அது கூட சமாளிக்க முடியாது அவங்களால. ஆமாம், அப்படியே ஒரு 1000 குத்தலாம் இருக்கும் மூஞ்சில. ஆனால் உங்களுக்கு கோவம் வருது, செம்ம கோவம் வருங்க. என்ன பண்ணுறது, அப்புறம் என்ன பண்ண முடியும். லைட்டாக திட்டினா கூட முடிஞ்சு போச்சு. 1/2 கிலோ உப்பு வரும் குழம்புல, தெரியாமல் போட்டேன். அதுக்கு போய் சண்டை போட முடியுமா? தெரியாமல் போட்டேன்னு உப்பு சொல்லிடுவாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியும். உப்புக்கு போய் என் பொண்ணை அடிச்சுக்கிறான் நம்ம படுப்பாவின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா. அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலி உங்கள் பையனை பற்றி தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இப்போ வந்துட்டாங்க. அதான் அவரை வச்சு வீடியோ போடுங்கன்னு கேட்குறதா இருக்கட்டும். தம்பி நீங்கள் சூப்பராக வீடியோ பண்ணுறீங்க, அவன் பயமாக இருக்குங்க. சூப்பராக வீடியோ பண்ணுறடி செல்லக்குட்டி போடா அப்படின்னு சொல்லி ஐயோ என் சொல்லக்கூடாதுங்க. திருப்பி அவங்ககிட்ட ஃபோன் எடுத்து காட்டுறது, அதெல்லாம் பயமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டேன், போடா சிங்கம்னு சொல்லிட்டேன். இப்போ கொஞ்ச நாளாக எல்லாரையும் சிங்கம் திட்டினுக்கிறான். போடா சிங்கம் சொல்கிறாரு. ஆமாம், அப்போ தான் புரிஞ்சுனேன் பசங்க நம்ம எது பண்ணணும் திருப்பி பண்ணுவோம் போட அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவருக்கு சொல்லி தருவீங்களா வீடியோஸில் இந்த மாதிரி இருக்கணும் செய்யணும்? இல்லை அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஒரு சில இதெல்லாம் சொல்லுவேன், அதை இடவடமாக பண்ணிடுவான். அது ரொம்ப ஃபன் ஆகிடும். அதெல்லாம் வந்து இன்னும் நீங்கள் போடலை, ஆப்போசிட்டாக பண்ணிடுவான். அது கொஞ்சம் அப்படியே ஃபன் ஆகிடும். ஆனால் வந்து சந்தோஷ் எங்களுக்கு எப்போ அறிமுகமானார் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆச்சு. என்னன்னா ஒரு பார்க்கில் வந்து உங்கள் பையனை கூட்டிகிட்டு நீங்கள் நடந்துட்டு இருப்பீங்க. ஆமாம். அப்போது அந்த வீடியோவை பற்றி முதல்ல சொல்லுங்கள். அந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு வந்து எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours ஆயிடுச்சு. ஒரு வீடியோ அந்த வீடியோ எடுக்கிறது ஆன் பண்ணுவேன். கார் ஏதாவது போவோம், வேன் போவோம். அது வந்து பார்க்கில் ஆக்சுவலாக பிம்ஸ் ஹாஸ்பிட்டல். என்னோட ஒய்ஃப் வந்து செக்கப் போயிட்டு இருந்தேன், செகண்ட் டெலிவரி ஆகும். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு. ஆமாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. 2வது பையன் பிறந்ததுன்னா நானே சூசைட் பண்ணி போயிட்டு குழந்தைய 2 குழந்தைய பார்த்துக்க நினச்சிடுங்க. இந்த பார்த்தா கூட ஒரு குழந்தைய கூட வளர்க்க தெரியல, நீலாம் எப்படி இதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. இருந்தால் தான் தெரியும். காலையில் 5:30 மணிக்கு சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது. பொண்ணு கடிப்பான் மூஞ்சில். சத்தியமாங்க ஒரு மாதிரியே கடவுள் வந்து இப்போ நான் விட்டாதரா உனக்கு படையிட்ட அந்த குழந்தைய டெய்லியா கடவுள் இப்படி தான் படிச்சுக்கிறாரு. அது இருக்கிற ஒருத்தன் மரகாணத்தில் அவனுக்கு படையை இந்த குழந்தைய தள்ளி விடு
அவனை விடவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி இந்த பசங்களை வெறுப்பேற்றுற சாபமா இல்லை என்னன்னு தெரியல. அநியாயம் பண்ணுவோம், கத்திலாம் எதிர்த்தாலே எடுத்து அடிப்பான். என்னென்ன அட்டகாசம்லாம் பண்ணுவேன். நான் கடவுள்கிட்டலாம் போயிட்டு வேண்டுவேன். சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதனால கடவுள்கிட்ட என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நல்லபடியான குழந்தை கொடு, இந்த வாட்டி பையனாக தான் இருக்கணும், பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி எழுதுலாம் இருக்கேன். ஆனால் எப்போ முடிவு மாறிச்சு? அதே மாதிரி வந்துருக்கு, சேம் அதே மாதிரி வந்துருக்கு குழந்தை. பட் அவர் பண்ணுற அட்டகாசங்கள்லாம் என்ன? ஒரு நாள் முழுக்க என்னென்ன பண்ணுவார்? இதாங்க எழுந்துப்பான், மம்முன்னு சொல்லுவான், அவனுக்கு பிடிச்சா மட்டும் தான் சாப்பிடுவான், பிடிக்கலாம் எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுருவான். ரொம்ப கோவம் வருமோ? எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கையில் 300 ரூபா தான் இருக்குது வீட்டில் அப்படின்னா கூட அவன் கேட்டானா அதை கண்டிப்பாக நான் வாங்கி கொடுத்துருவேன். அது எனக்கு மனசு வராது. அதுங்க ட்ரெயின் பஸ்ஸெல்லாம் கேட்டால் வாங்கி தர முடியாது. நமக்கு தெரியல குழந்தை எதை லைக் பண்ணுவான், எதை சாப்பிடுவான்னு. அதை மட்டும் கேட்டால் மட்டும். அந்த ஹாஸ்பிட்டலில் வீடியோ எடுத்திருப்பீங்களா உங்கள் பையனை வச்சு? அதுதான் வைரலான ஃபஸ்ட்டு கண்டென்ட். அதை பற்றி சொல்லுங்கள். அது ஒரு பெரிய கதைங்க. ஒரு 2 hours கிட்ட ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தா எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக காரு, அந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே பயங்கரமாக போயிட்டு நிறையா வந்து இருந்தது. சவுண்டு எதுவும் இது பண்ண முடியல. எடுப்பாக இவன் ஓடுருவான், திருப்பி எடுப்பாக இவன் ஓடுருவான். அதுக்கப்புறம் இவனே வந்து செருப்பு தூக்கி போட்டான். செருப்பு தூக்கி போட்டு உள்ளே செருப்பு எடுக்க போகிறேன், டேய் உள்ளே போனால் கட்சிடும் குதிரை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வேணும் நான் குதிரை, சரி மாட்டிச்சு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேமராவை எடுத்தேன். ஆல்ரெடி எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல் நிறைய பேருக்கு. ஸோ ஒரு சில டாக்டர்ஸ்லாம் அப்படியே நின்றுட்டாங்க, வீடியோ போடுவார் அவர் தானே, இதை விட்டால் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டேன், ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். இப்போ அடுத்தடுத்து படங்கள் எத்தனை கையில் இருக்குது சந்தோஷம்? ரெஸ்லிங்கில் ராக் தெரியுமா உங்களுக்கு? WWE ராக். ஆமாம். அவர் கூட சித்தி பையனாக ஒரு ரோல் பண்ணுறேன். நம்பலையா? ஏன் சிரிக்கிறீங்க? அதனால இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை, கண்டிப்பாக சிரிப்பாங்கன்னு. ப்ரோ நிஜமாக தான் ப்ரோ. என்ன ப்ரோ சிரிக்கிறீங்க?